ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம கையில் வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் ஸ்போர்ட் 110 2025 மாடல் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். OBD 2B வேரியண்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் நான் ஸ்போர்ட் வீடியோ எடுத்து. அதுக்கப்புறமேட்டு இந்த மாடலில் ஏகப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் மாற்றலை. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் சின்ன விஷயங்கள் மாற்றிருக்காங்க. முக்கியமாக என்ஜினோடைய அந்த ரிஃபைன்மெண்ட் உண்மையுமே சூப்பராக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவங்க கொடுத்துருக்க ரிஃபைன்மெண்ட் அப்படிங்கிறது உண்மையுமே செம்ம ஒரு ஆப்ஷன் தாங்க. ஏன்னா ஒரு 80 to 1 lakh அந்த ரேஞ்சில் நீங்கள் ஒரு பைக் எடுக்க போகிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே இந்த மாதிரியான வாகனங்கள் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். ப்ளஸ் வந்துட்டு முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் HF டீலக்ஸு அதே மாதிரி இந்த மாதிரியான வண்டிகள்லாம் உங்களுக்கு மைலேஜ் வந்துட்டு நல்லாவே கிடைக்கும். அந்த விதத்தில் ஸ்போர்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் அந்த நார்மலாக ஒரு ஓல்டு லுக் இல்லாமல் கொஞ்சம் ஒரு மாடர்னான லுக்கு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 சைடும் LED DRLஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்டேட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாடல் தான் இது. அதே மாதிரி ஓட்டுறதுக்குமே நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க இந்த மாடல். ஸோ இதோடைய ஒரு சின்ன ரைட் ரிவ்யூ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோடைய ரிவ்யூ வந்து நம்ம இதுக்கு முன்னே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போது உங்களுக்கு இதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ நம்ம சொல்கிற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதனால தான் சாவி போடுறது, அந்த கீஸ் எல்லாமே ஓல்டு. அந்த பழைய ஸ்போர்ட்டில் என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, இதுக்கு முன்னாடி ரொம்ப பழைய மாடல் ஸ்போர்ட் வந்து ஓட்டியிருக்கேங்க. அதுக்கப்புறம் ஒரு 2023-24 மாடலும் ரிவ்யூ பண்ணோம் ஃபுல் பிளாக்கு. அதுக்கப்புறம் இப்போ தான் நான் ஸ்போர்ட்டில் ஏறி உட்காரனே. இது ஒரு நல்ல மைலேஜ் வண்டி, நிஜமாக நல்ல மைலேஜ் வண்டி. ஒரு 80-90 வந்து அசால்ட்டாக மைலேஜ் கிடைக்கும். அப்போ வந்துட்டு ஒரு 50 ரூபா 30 ரூபா, அப்போ பெட்ரோல் ரேட் கம்மி, 30 ரூபாய்க்கு பெட்ரோலை போட்டு இந்த வண்டி வந்து ஒரு வாரம் ஓடும். கம்மியான நார்மல் யூசர்ஸ்க்கு நான் வந்து சொல்கிறேன். அந்தளவுக்கு இந்த ஸ்போர்ட் மேலே ஒரு நல்ல ஒரு மரியாதை இருக்குது எனக்கெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு வண்டி ஓட்டி பார்ப்போம் எப்படி தான் இருக்குன்ட்டு. அந்த சுவிட்சஸோட அந்த குவாலிட்டி எல்லாமே வந்துட்டு அப்பாச்சியோட சுவிட்ச் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்த வேரியன்ட்ஸ்லேயே அவங்க சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ புதுசாக ஸ்போர்ட் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு நான் இதை வந்து சொல்கிறேன். என்ஜினில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வண்டியில் ஐடியல் ஸ்டாப் ஸ்டார்ட் சிஸ்டம் அந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் எதுவுமே வந்து கிடையாதுங்க. ரொம்ப பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். ஒரு 109 cc என்ஜினு. பவர்லாம் பார்த்திங்கன்னா 8 bhp 8.5 Nm டார்க் அவ்வளோதான் இருக்கும். கிளச்சு கீரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய செட்டப் என்ன மாதிரி இருக்குமோ அதே செட்டப் தான். பெரிய எந்த மாற்றங்களுமே இந்த வண்டியோட கிளச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே பண்ணலை. பாடி லுக்ஸ்லேயும் சரி, வண்டியோட அவுட் லுக்ஸ்லையும் சரி, அதுலேயுமே எந்த மாற்றமும் பண்ணலை. வண்டியோட ரைடிங் குவாலிட்டி, அந்த முக்கியமாக அதோட கன்சோலில் கூட அந்த டிஜிட்டல் ஆடான்னு கூட அவங்க பண்ணலை. ஏன்னா இந்த வண்டி வந்து ரொம்ப பட்ஜெட்டுக்குள்ளே வரக்கூடிய வண்டி. இதோட காம்படேட்டர்னு இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா HF டியூலக்ஸ் வந்து சொல்லலாம். ஸ்ப்ளெண்டர்லாம் வந்து இதை விட ஹையர் ப்ரைஸுக்கு போயிடுச்சு. இப்போது HF டீலக்ஸு, இந்த CD 100 இந்த மாதிரியான வண்டிகள் எல்லாமே வந்து இதோடைய காம்படேட்டர்ஸு. மைலேஜோட அந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது சிசி வந்துட்டு ஒரு 100 cc-யில் வெயிட் ரொம்ப கம்மியாக ஒரு 90 கிலோ 110 கிலோ அந்த ரேஞ்ச் தான் வெயிட் வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டி ஓகே. ஒரு சிங்கிள் மேனாக நல்ல மைலேஜ் கொடுக்குற ஒரு வண்டி வேணும்னா நமக்கு ஸ்போர்ட் வந்து நமக்கு அதுக்கான ஒரு செம்ம ஒரு வண்டிங்க இது உண்மையாலுமே. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு கேப்பபிள் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் தான். ஏன்னா இது பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது. வண்டி ரொம்ப பெருசு. வண்டி வந்து சின்னது, என்ஜின் கொஞ்சம் பெருசு தான். ஏன்னா இதே என்ஜின் தான் வந்து நமக்கு கொஞ்சம் டியூன் பண்ணி ரேடியான்லேயும் இதே எக்ஸாக்டாக அப்படியே தூக்கி வந்து ஸ்டார் சிட்டிலேயே வச்சுருக்காங்க. ஸ்டார் சிட்டி இதோட ஒரு கொஞ்சம் பெரிய வண்டி, கேஜிஸ் வைஸில் ஒரு 5 கிலோ 6 கிலோ வெயிட் அதிகம். அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு மிஷினாக தான் ஸ்டில் இன்ன வரைக்குமே இந்த பைக் வந்து இருக்குங்க. பிரேக்ஸ் வந்து இந்த வண்டியில் டிஸ்க் மாடல் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரம் வேரியன்ட் மட்டும்தான். இப்போ நம்ம வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் பிளாக் கலர் வந்து டூயல் வேரியண்ட்டு. அதில் ஸ்டிக்கரிங் மட்டும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. அது ஒன்று தான். நாமக்கல் புது பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் ஓட்டி பார்ப்போம். ஸோ அதாங்க நமக்கு ஓட்டுறதுக்கு அந்த ஃபீல், அந்த ரைடிங் கம்ஃபர்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த வண்டியில். அதனால தான் நிறைய பேர் ஸ்டில் இன்னமுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ரைடிங் அந்த கம்ஃபர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே ஸ்போர்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. போதும், நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அந்த ஃபீலு, அந்த ரைடிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெட்டராகவே இருக்குது. பிரேக்கிங் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். ஸோ ட்ரம் பிரேக்ஸ்க்கு அது என்ன பிரேக்கிங் வந்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அஜைலாக இருக்குது.
ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு வந்து ஃபீலே இல்லை, ஒரு ஹெவியாக இருக்க ஒரு ஃபீல் வந்து இல்லை. ஏன்னா நம்ம வச்சுருக்க பைக் உங்களுக்கு தெரியும், CB 200X வச்சுருக்கோம். அதெல்லாம் வந்து நல்லா டாலரான ஒரு வண்டி. அப்படி இருக்கும்போது அந்த வண்டியோடைய பக்கத்தில் பார்க்கும்போது இந்த வண்டி வந்து அது வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இந்த வண்டி வந்து அவ்வளோலாம் இல்லை, ஒரு மாதிரி நல்லா இருக்குது, ரொம்ப லைட்டராக வந்துருக்கு. இதுலேயுமே வந்து ஈக்கோ மோட், பவர் மோடு அந்த ஒரு விஷயங்கள் வந்து இருக்கும். நீங்கள் மேபி உங்களுக்கு வந்து பவர் மோடு நல்லா நீங்கள் முறுக்கிட்டு போனீங்க, ஒரு 40-50 இல்லை ஹார்டு ஆக்சலரேஷன் நீங்கள் வந்து கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த பவர் மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். மற்றபடி நார்மலாக அந்த ஈக்கோவிலே நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஈக்கோ மோட் நார்மலாக இருக்குது, அதே மோட் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். புது வண்டியில் லைட்டாக அடைச்சடிச்சு ஓடுது. ஓகேங்க. ஸோ சீட்டோட கம்ஃபர்ட்னஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு நார்மலாக எப்படின்னா இதுக்கு அந்த ஒரு நார்மல் சீட் கம்ஃபர்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுமோ அதே மாதிரியான ஒரு சீட் கம்ஃபர்ட் தான் இதில் இருக்குது. சஸ்பென்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் இருக்கும். எல்லாமே வந்து இந்த வண்டியில் கொஞ்சம் அந்த மினிமலிஸ்டிக்காக இருக்கும். மினிமலிஸ்டிக்னால் உங்களுக்கு நார்மலாக இருக்கும். ரொம்ப கம்ஃபர்ட்டாக எதிர்பார்க்குறவங்க, ரொம்பவே வந்து லாங்கெலாம் போகணுன்னு எதிர்பார்க்குறவங்களுக்குலாம் ஸ்போர்ட் வந்து செட் ஆகாது. லோக்கலில் தான் உங்களுக்கு யூஸ். நீங்கள் வந்து ஒரு டெய்லி தினக்கூலி வேலை பார்க்குறீங்க, இல்லை டெய்லி கம்யூட் பண்ண போகிறீங்க, ஊருக்குள்ளார சிட்டிக்குள்ளார தான் நமக்கு அதிகபட்சம் உங்களுக்கு அந்த ஒரு ஓட்டக்கூடிய அந்த ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பர்சன்ஸ்க்கு இது சூப்பரான ஒரு வண்டி. ஏன்னா செம்ம அஜயலாக இருக்கும், ஏரோ டைனமிக்கலாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வளைச்சி சந்தெல்லாம் விட்டு விரட்டி ஓட்டுறதுக்குலாம் அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கும் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு. சீட்டுமே ரொம்ப மோசமாக இருக்காது, பெஞ்சு சீட்டு மாதிரிலாம் இருக்காது. பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போகலாம், நீங்கள் வந்து மேரிட் பர்சனாக இருந்துச்சுன்னா உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு போகலாம், லேடிஸ் சிங்கிள் சைடாக உட்காந்துட்டு போகிறதுக்கு, அந்த எல்லா வகையிலுமே இந்த வண்டியோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ அந்த ரைடிங் கம்ஃபர்ட் அளவுக்கு இந்த வண்டி வந்து பெட்டராக பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இதோடைய சஸ்பென்ஷன்ஸ் குவாலிட்டி நம்ம சொன்ன மாதிரி கொஞ்சம் ஸ்டிஃபராக தான் இருக்கும், ரொம்ப சாஃப்ட்டும் இல்லை ரொம்ப ஹார்டும் இல்லை. நார்மல் சிட்டி யூசேஜுக்கு என்ன மாதிரியான சஸ்பென்ஷன் இருக்குமோ அதுதான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் கரடு முண்டான ஏரியாவுக்கு நீங்கள் போகலாம். ஸ்டார் சிட்டியில் இருக்க சஸ்பென்ஷன் இதை விட நல்லாயிருக்கும். ஆனால் இதோட சஸ்பென்ஷன் கொஞ்சம் அதை விட கம்மியாக தான், எஃபெக்டிவாக தான், கம்மியாக தான் இருக்கும். ப்ரைஸுன்னு பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஒரு வித்தியாசமே. 85,000லேருந்து 90,000க்குள்ள ரேஞ்ச் வந்து வருது ப்ரைஸு. உண்மையாலே ஒரு நல்ல ப்ரைஸ் ரேஞ்ச் தாங்க. ஏன்னா விலை கம்மியாக இருக்கிறதுலே இந்த வண்டி இப்போ HF கிட்டத்தட்ட 90க்கு மேலே வந்து போயிடுச்சு. அந்த பைக்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோடைய அந்த ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உண்மையுமே நல்லா இருக்குது. வண்டி வந்து ஓட்டுறதுக்கும் சரி, அந்த கம்ஃபர்ட்னஸும் சரி உண்மையாக நல்லா இருக்குது ஓட்டுறதுக்கு. மைலேஜ் முக்கியமாக, மைலேஜை பொறுத்தவரையில் நம்ம சொன்னோம்னா ஒரு 70+ நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வண்டியில் 70 to 75 அந்த ரேஞ்ச் வந்து எதிர்பார்க்கலாம். ஏன் இந்த மைலேஜ்னு சொல்கிறோம்னா இந்த வண்டி வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸு, அதே மாதிரி ஓட்டுறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஓட்ட. ரெண்டாவது காற்று மாதிரி தான் இருக்கும். ஹைவேஸில் போகிறதுக்கு மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு செட் ஆகாதுங்க. நீங்கள் லோக்கல் யூஸ் பண்ண போகிறீங்க, இல்லை ரொம்ப ஹெவி யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்களுக்கு இது ஓகேவா எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஆல்மோஸ்ட் சின்ன விஷயங்கள் தான், எல்லாத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேங்க. ஏன்னா நம்ம சேனல் தொடர்ந்து இதே மாதிரி நிறையா லோ சிசி பைக்ஸ் எல்லாத்தையோட ரிவ்யூஸுமே நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். அதை தொடர்ந்து இந்த வண்டியோட ரிவ்யூஸுமே நம்ம வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வீடியோஸுமே வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன், இல்லை ஏதாச்சும் மிஸ்இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் மோஸ்ட்லி சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு நமக்கு என்ன தோணுதோ அதான் சொல்கிற விஷயங்கள். ஸோ வண்டி வந்து சின்னதாக ஒரு வியூ மட்டும் நான் காட்டிடுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஸ்டிக்கரிங் எனக்கு தெரிஞ்சு இந்த வண்டியில் ஒரு பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. முக்கியமாக இந்த டிஆர்எல்ஸ் வந்து ஒயிட் கலர் வந்து உண்மையுமே நல்லாயிருக்கும். அந்த 110 அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி உண்மையுமே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஓகே நண்பா, இதோட இந்த வீடியோ நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு நல்ல மைலேஜ் பைக்கோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா. டேக் கேர் அண்ட் பாய்.